எப்படியும் நாங்கள் எதிர்காலம் வரக்கூடிய அந்த குடும்பவியல் பிரச்சனைக்கு நாங்கள் எல்லாரும் தயாராக வேண்டிய தேவை நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்ல பாருங்க. இந்த எல்ஃபா ஜென்ரேஷன் மெயின் பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஹை டேலண்ட். நீங்கள் பிள்ளை ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து பாருங்க, எல்லாம் செஞ்சுடுவாங்க. கடைசி ஆஃப் பண்ணி உங்களுக்கு கையில் எங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் அனுப்போம், இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணது எங்களுக்கு தெரியும். ஆனால் பிள்ளைகள் அப்படி இல்லை. ஆனால் அவங்களோட மறுபக்கம் என்னென்னா, இமோஷனலி வெரி வீக். மனித உறவுகள் அதுதான் பார்வை. நீங்கள் இது நிறைய பேர் சொல்கிறேன், வயசான ஆக்கள் எங்கள்ட பிள்ளை இப்போ எங்களே பார்க்க இல்லை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தவனே, என் சொத்தையும் கூட செலவழித்து நான் படிப்பிச்சு வச்சேன், என்னே பார்க்க இல்லை. இப்போ கொஞ்சம் ஒரு கோண்டாலும் எடுத்து கேட்க இல்லை. எங்கே அந்த இறக்க உணர்வு போன, எங்கே அந்த அன்புணர்வு பிள்ளைகள்ட? இதான் காரணம். டிவைஸோட கனெக்ஷன் கூடினதுனால மனித ஹியூமன் மினிட்ஸ்னு சொல்லுவோம், ஹியூமன் மினிட்ஸ், மனித நேரங்கள் அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் எங்களுக்குள்ள சவால்கள். வெளியே குடும்பவியல் பிரச்சனையை சூரத்து தலாக்ல அல்லாஹ் என்ன சொல்ல வரேன்டா, இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ப நீங்க எப்படி இந்த தலாக்குடைய சூறாவை நீங்க அப்ளை பண்ண போற? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்ரேஷனை இன்றைக்கு பிரிப்பாங்க பல வகைகளா. நானும் நீங்க யோசிக்கணும், ரெண்டு உலகத்துல 2 வழிமுறை தான் நினைக்கிறேன். ஒன்று பிரச்சனை நடந்து கொண்டே அது பெச் போடுறது, கியோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது, அதுவும் தேவை தான். நாங்கள் இப்போ உள்ள பிரச்சனையை நாங்கள் வழிகாட்டுறது. அதை விட முக்கியம் என்னன்னா ப்ரிவென்ஷன். ஃபியூச்சர் ஜென்ரேஷனை எப்படி பாதுகாக்கிறேன்? ஏன் அப்படி சொல்றேன்டா, உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இந்த உலகம் எப்படி வர்ணிக்கிறேன்டா, ஜென்ரேஷன் எல்ஃபா. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, ஜென்ரேஷன் எல்ஃபாட ஃபீச்சரை படிச்சு பார்த்தா எங்களுக்கு தலை சுத்துற. அப்படின்னா இந்த பிள்ளைகள் எடுத்தாங்க, அதாவது 2010 இருந்து 2025 வரையில பிறந்த பிள்ளைகளும் ஜென்ரேஷன் எல்ஃபா. எல்ஃபாட ஃபீச்சரை படிச்சு பார்த்தா அவனை மெயினே என்னண்டா, வாழ்க்கையே அமைய போற டிவைஸ்ல தான், எலக்ட்ரானிக் டிவைஸை தான் அவங்க உலகமாக நினைச்சு வாழ போறாங்க. பின்னாடி கவுன்சிலிங் ஃபீல்டில் நாங்கள் காண்ற மிகப்பெரிய இஷ்யூ அதுதான். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்குள்ள மெயின் சேலஞ்ச் என்ன? டிவைசஸ் தான். எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல எப்படி பிள்ளைகளை மேனேஜ் பண்ணுவது? பேரண்ட்ஸுக்கு அது தெரியும். அது தெரியாதனால எப்படி நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுறது? அவன் இஸ்லாம் அழகான ஒரு வழிகாட்டுகளுக்கு தந்திக்கிற, உலகத்தில் என்ன சவால் வந்தாலும் ஒரு முஸ்லீமுக்கு மட்டும்தான் அந்த சவாலை எதிர்கொண்டு போகக்கூடிய அறிவு அல்லாஹ் கொடுத்திக்கிறேன். எனவே எங்களுக்கு டிவைஸை விட்டு வாழவும் இல்லை. அப்படி டிவைஸுக்கு முன்னால அந்த ஜென்ரேஷன் எப்படி நாங்கள் கைட் பண்ணுறோம்? நான் கேஸ் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கேஸ் ஒன்று எப்படின்னா, அவர் சொல்கிற எனக்கு இவர் போய் வாழையா, ஹஸ்பண்ட் சொல்லி எனக்கு வாழையில எனக்கு டிவோர்ஸ் வேணும். சரி, மாமி கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் அவங்க மிட் வைஃப் உங்களுக்கு வாழையில எங்கள் மகளோட குரலை இந்த சொல்லுங்க, நான் இந்த திருத்தி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். எனக்கு வாழையில என்ன காரணம் சொல்லுங்க? காரணம் இல்லை, எனக்கு வாழையில. அவ்வளோ என்ன பிரச்சனை தெரியும் அது? அப்போ நான் காய்ச்சி பார்த்தா என்னென்றா, வாழையில அது மட்டுமல்ல, காரணம் அவருக்கும் சொல்லல. என்னண்டு இல்லை என்னன்னு பார்த்தா, அவரோட ஜொப்பு ஐடி 24 hours லேப்புக்கு முன்னாலாம் வரீங்க, லேப்டாப்புக்கு முன்னால். இப்போ உங்களுக்கு தெரியும், பிரெயினில் இதை கண்டுபிடிச்சி கேட்பா, தொடர்ந்து இந்த எல்ஃபா ஜென்ரேஷன் தொடர்ந்து போனால் பிரெயினில் ஹியூமன் ரிலேஷன், கணவன் மனைவி புள்ள வாப்பா, அதெல்லாம் அந்த சைடு ஆஃப் ஆகிறோம். டெத் மோடுக்கு போனால் அப்போ ஏதோ ஒன்றா ஆகும்னு சொல்கிறேன். டிவைஸை கண்டா சான சந்தோஷம் அவங்களுக்கு, சாப்பிடாமலே தூங்காமலும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் மனுஷனை கண்டா அவங்களுக்கு தூக்கம் பாரு, ஒய்ஃப் பேசினாக்குவோம், ஹஸ்பண்ட் பேசினாக்குவோம். எனவே தலாக்கு ரீசன் கேட்டால் ரீசன் இல்லை, வெளியே ரீசன் ஒன்றும் இல்லை. ஒஸ்தா சொல்ற மாதிரி சூரத் தலாக்லே, அப்போ தலாக் அல்லா சொல்ல தலாக் அனுமதிக்கிற, ஆனால் ஒரு கண்டிஷன், வெளி ரீசன் இருக்கணும். வெளி ரீசன் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு நீங்கள் தலாக் போகிற? அப்போ எந்த அளவுக்குண்டா, தலாக்கு காரணம் சொல்ல இயலாத அளவுக்கு இன்றைக்கு பிரெயின் சயின்ஸில் கண்டுபிடிச்சிக்கிற பிரெயினில் சில ஏரியாஸ் ஆஃப் ஆகுது. அப்போ இந்த நாலேஜ் எங்கிட்ட சமூகத்தை நாங்கள் எப்படி கொடுக்குறோம், எப்படி அது சம்பந்தமான அறிவை கொடுக்குறோம் என்பதை தான் நாங்கள் முக்கியமாக சிந்திச்ச ஒரு காலகட்டத்தில். எனவே நாங்கள் கூட டார்கெட் பண்ணணும் எல்ஃபா ஜென்ரேஷன். இப்போ காட்சி கொண்டிருக்கிற இந்த டீட்டா அடுத்த இன்னொரு ஜென்ரேஷன் வரப்போறோம்னு சொல்லி, எப்படி வரப்போறோம் தெரியா? சூரா தலாக் விளக்க உரை நூல் வெளியீட்டு விழாவில் ஆய்வுரை நிகழ்த்த உள்ளார் இஸ்லாமிய குடும்ப உளவியல் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் பயிற்சிகள் நடாத்தி வரும் ஷெய்க் நழீம் அவர்கள். மேலும் தொகுப்பாசிரியர் உரை நிகழ்த்த உள்ளார் ஷெய்க் ரிஷாட் நஜிமுடீன். கட்டாயம் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் பேஸ்புக், யூடியூப் சேனல்களினூடாக பார்த்து பயனடையுங்கள். டிசம்பர் 15 மாலை 4:30 5:30 வரை இணைந்து கொள்ளுங்கள். இந்நூலை உங்கள் இடங்களுக்கே பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்கள். 0777891344